நீ ஏதாவது சாப்பிடுறியாமா? வேண்டாம்மா. கொஞ்சம் பால் ஆத்தி தரட்டா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம். அம்மா, சக்தி எப்பமா கண்ணு முழிச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான்ப்பா. ஆமா, நீ காலையில சீக்கிரமே வருவேன்னு எதிர்பார்த்தோம். எங்க போயிருந்த? சைட்ல கொஞ்சம் வேலை இருந்ததுமா, அதான் அதை பார்த்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நான் உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணிட்டே இருந்தேன். போன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருந்தது. எங்க 2 பேர் போனுமே சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சுப்பா. நாங்க இருந்த பதட்டத்துல எங்க போய் சார்ஜ் போடுறது? அதுவும் சரிதாம்மா. என் போன்ல சார்ஜ் இருக்குடி, இல்லைன்னு உங்ககிட்ட போய் தான் சொன்னேன். இந்த சனியம் முடிச்சவ கண்ணு முழிச்சிட்டாளான்னு நீ கால் பண்ணி கேட்பான்னு எனக்கு தெரியும். அதை இவங்கிட்ட சந்தோஷமா சொல்ற நிலைமை வரக்கூடாதுன்னு தான் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாங்கம்மா, உங்களுக்கும் அப்பாவுக்கும் மாத்து துணி கொண்டு வந்திருக்கேன். சக்திக்கு டவலும் இருக்கு. சரிப்பா. சக்தி, இப்ப பரவாயில்லையாம்மா? பரவாயில்லண்ணே. இது தெரியுதாமா? 1 இது 3 இது 5. உன் பேர் என்னம்மா? சக்தி. உங்க அம்மா பேரு? என் அம்மா பேரு சீதா. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு டாக்டர். இவங்க உயிர் பிழைச்சதுக்கு என்னோட ட்ரீட்மெண்ட்டை விட உங்க பிரார்த்தனையும் ஒரு காரணம் மேடம். அப்படிதான் நான் நம்புறேன் மேடம். சரிங்க மேடம், நீங்க பாருங்க. தேங்க்யூ. நான் வரேன். தேங்க்யூ டாக்டர். உன்னை காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அத பத்தி தான் நானே கேட்கணும்னு இருந்தேன். நீயே ஆரம்பிச்சிட்ட. சொல்லு சக்தி, என்ன நடந்துச்சு? சக்தி, எங்க எல்லாருக்கும் நடந்த விஷயம் எல்லாம் தெரியும். ஆனா உன்னை இந்த அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு போனது யாருன்னு எங்களுக்கு தெரியல. சொல்லு சக்தி, யாரு? அஸ்வின் எனக்கு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அவனை மனமேடையிலேயே வச்சு கொல்லான்னு முடிவு பண்ணிதான் நான் கத்தியோட வெளியில வந்தேன். அஸ்வின் சொல்லிட்டு போனது ஞாபகம் இருக்குல்ல? பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஐயர் மனமேடையை கூப்பிடுறப்ப இந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோவை எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம ப்ளே பண்றோம். இப்ப நான் இருக்கிற மனநிலையில கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். மரியாதையா அந்த பென்ட்ரைவை கொடு. குடுடா. கொடுக்காதடா. டேய், என்னடா? இதாம்மா நடந்துச்சு. அப்படின்னா அந்த போட்டோகிராஃபரும் அந்த வீடியோகிராஃபரும் அந்த பொறுக்கி அஸ்வினோட ஆளுங்களா? ஆமாண்ணே.
அந்த அயோக்கிய ராஸ்கல் எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் பண்ணிருக்கான். அப்படின்னா அனிதா அம்மாவோட வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டானாமா? இல்ல சக்தி, அவனோட நோக்கம் அந்த வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்றது இல்ல. அனிதா கிட்ட அதை காட்டி அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கான். ஐயோ, அதுக்கப்புறம் என்னாச்சுமா? நம்ம சிவா தான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் அனிதாவை அவன்கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அனிதாவோட வாழ்க்கைய சீரழிக்க நினைச்சது மட்டும் இல்லாம உன்னையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான் அந்த ராஸ்கல். அந்த அஸ்வினை நம்ம வீட்டுக்கு டிரைவரா அனுப்பி இதையெல்லாம் யார் தெரியுமா பண்ண சொன்னது? வேற யாரும் இல்ல சக்தி, என்னோட பிசினஸ் எதிரி சப்தகிரி தான். ஊசியை வச்சு குத்துற மாதிரி நம்மளையே சந்தேகமா பாக்குறாளே. இவளை லவ் பண்றதுக்கு நாம தான் அவனை இங்க கூட்டிட்டு வந்தோன்னு ருத்ரா கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி தொலைஞ்சிருவாளா? அந்த சப்தகிரியும் அஸ்வினியும் சும்மா விடக்கூடாதுமா, போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அஸ்வினை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டேன் சக்தி. எலும்பு உடையிற அளவுக்கு போலீஸ் அவனை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சப்தகிரி தான் அப்படி வீடியோ எடுக்க சொன்னான்னு அந்த பொறுக்கி மட்டும் ஒரே ஒரு வாக்குமூலம் கொடுத்தா போதும். அப்புறம் அந்த ஆளையும் பிடிச்சி உள்ள தள்ளிடலாம். அதுக்கான வேலை தான் இப்ப அங்க நடந்துட்டு இருக்கு. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அவன மாதிரி ஆளுங்களை வெளியில நடமாடவே விடக்கூடாது. நல்ல வேலை நம்மளை பத்தி எதுவும் சொல்லலப்பா. அந்த பொறுக்கி ராஸ்கலை பத்தி அன்னைக்கே ரெஸ்டாரண்ட்ல நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்காது. உனக்கும் இப்படி நடந்திருக்காது. அன்னைக்கு அவனை சாத்துன்னு சாத்தி போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாம். நீ ஏன் சொல்லல சக்தி? அனிதாமா வந்த கோலத்துல பார்த்தா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் நான் எதுவும் சொல்லலம்மா. அனிதாவோட மானத்தையும் ஏன் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்காக உன் உயிரையே கொடுக்கற அளவுக்கு போயிட்டிய சக்தி. உன் உயிரும் உன் வாழ்க்கையும் உனக்கு பெருசா தெரியலையா? தெரியலங்கம்மா, அதெல்லாம் விட நீங்க தான் எனக்கு பெருசா தெரியுறீங்க. என்னம்மா அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு இப்ப தனியா வர சொன்னீங்க? எல்லாம் சக்தி விஷயமா தான்ப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில சக்தி பத்தி பேச என்னமா இருக்கு? பேச வேண்டிய தேவை இருக்கு அருண். சொல்லு. இதுக்கப்புறம் சக்தி ருத்ராமா வீட்டுல இருக்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். நமக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தாண்டி நீ சரியான முடிவெடுத்திருக்க. ருத்ரா கிட்ட இருந்து சக்தியை பிரிக்கிறதுக்கு நான் தவம் கடந்துகிட்டு இருக்கேன். இப்பதான் நீ என்ன மாதிரி யோசிச்சிருக்க. சந்தோஷம். நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டு இருக்கேன், சத்யா நம்ம வீட்டு கூட்டிட்டு போயிடலான்னு. நீங்க யாரு என் பேச்ச கேக்குறீங்க? என்னைக்காவது என் பேச்ச கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க சரியான அப்பாவா இருந்திருந்தா என் தங்கச்சி அங்க போக வேண்டிய தேவையா இருந்திருக்காதே. நீங்க தான் அந்த புறம்போக்கு கேசவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்க. அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சுதான் ஓடுனா. அப்படி திக்கு தெரியாம நின்னவளுக்கு ருத்ரா மேடம் தான் அடைக்கலம் கொடுத்து அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டாங்க. இப்பதான் அவ சந்தோஷமா இருக்கா. திரும்ப இங்க வந்து உங்களால அவ நிம்மதி இழக்கணுமா? என்னடி இவன் கோமால இருந்து மீண்டு வந்த மாதிரியே பேசிட்டு இருக்கான். நான் தான் பழசெல்லாம் உணர்ந்து திருந்தி இப்ப பொண்ணு மேல பாசமா தானே இருக்கேன். என்னமோ இவன் என்ன வில்லன் மாதிரி காட்டிட்டு இருக்கான். அருண், உங்க அப்பா முன்ன மாதிரி இல்லடா.
சக்தியை வெறுக்காம அவ மேல பாசமா இருக்கிறதுனாலதான் சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்கிற முடிவுக்கே நான் வந்தேன். அம்மா, அவங்க நல்லதானே இருக்கா? ருத்ராமா எவ்வளவு பெரிய ஆளு. அப்படிப்பட்டவங்க அவங்க சொந்த பொண்ணுக்கே அடிபட்ட மாதிரி சக்திய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க. அப்புறம் எதுக்காகமா அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு சக்தியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? சக்திக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தினாலதான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். அவ சாவுல இருந்து மீண்டு வந்திருக்காடா. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் தானே என் பிள்ளைய இழந்திருக்கணும். ஐயோ, அத நினைச்சாலே என் நெஞ்செல்லாம் பதறுது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இனிமே அவங்க இருக்க வேண்டாம். சக்தி எப்பவும் என் கூட தான் இருக்கணும். அவளை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. நீங்க 2 பேரும் காலையில எழுந்த உடனே உங்க வேலையை பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறீங்க. நீங்க இல்லாத அந்த நேரத்துல நான் அவளையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கேன் தெரியுமா? மா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா ருத்ரா மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி எப்படி சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? அத நான் பேசிக்கிறேன். அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் தான் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எனக்கு என்னமோ மேடம் அனுப்புவாங்கன்னு தோணல. நாம எல்லாரும் சேர்ந்து மொத்தமா கேட்டா நிச்சயமா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. நீ முதல்ல சாந்தமா பேச ஆரம்பி, மத்தபடி நாங்க பேசிக்கிறோம். சரிங்க. வாங்க போலாம். அம்மா, ரத்னம், சக்திக்கு மேற்கொண்டு எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அவ இங்க ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்ட்டாங்க. சரிங்கம்மா. சீதா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வர சக்தி. வர சக்தி. அம்மா, என்ன சீதா? ஒன்னும் இல்லம்மா. சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணி நாங்க எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். என்ன சீதா திடீர்னு இப்படி சொல்ற? சக்தி எங்களுக்காக உயிரை கொடுக்கற அளவுக்கு போய் மீண்டு வந்திருக்கா. இவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் பக்கத்திலேயே வச்சு இவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்து நல்ல விதமா பாத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுங்கிற? மன்னிச்சிருங்கம்மா. எனக்கும் என் பிள்ளைய என் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணுங்கிற ஆசை இருக்க தானே செய்யும். அப்படியே நாமளும் 2 பிட்ட போடுவோம். அம்மா, நான் தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறப்பெல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணை பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியலையேன்னு சீதா அழுதுகிட்டே இருப்பாம்மா. நானும் அருணும் டெய்லி நம்ம வீட்டுல வேலை செய்யறதுனால அடிக்கடி சக்தியை பார்க்க முடியுது. ஆனா சீதாவுக்கு அந்த பாக்கியமே இல்லையே. எனக்கு தனிப்பட்ட முறையில சக்தி உங்க கூட இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனா எங்க அம்மாவோட இடத்துல இருந்து பார்த்தா சக்தி பக்கத்துல இருந்தா மன ரீதியா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப எங்க வீடு என்ன 100 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு? பக்கத்துல தானே இருக்கு. எப்பவும் போல ஆன்டிக்கு சக்தியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அங்க வந்து பார்த்துட்டு போட்டோம். தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. இனிமே எப்பவும் சக்தி என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆமா சார், சக்தி வீட்டு இல்லாம இருக்கிறது வீடே வெறுமையா இருக்கு சார். உண்மையான பாசத்தோட தான் அம்மா என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா உங்ககிட்ட அது துளி கூட கிடையாதுப்பா. சும்மா நடிக்காதீங்க. கோச்சுக்காதீங்கம்மா. சக்தியை நாங்களே கூட்டிட்டு போயிடுறோம். இங்க பார் சீதா, சக்தி உங்க பொண்ணு. நீங்க கூப்பிடுறப்ப எந்த மறுப்பும் சொல்லாம உங்க கூட நான் அனுப்பி வச்சுதான் ஆகணும். உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. ஆனா சக்தி உங்க வீட்டுக்கு வந்தா அவளுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி நீங்க நினைச்சு பாத்தீங்களா? கேசவன் ஒரு பொறுக்கி ஏற்கனவே இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்துறான். இவ உங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சா ஆளுங்களை கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு போயிடுவான். உங்களால என்ன பண்ண முடியும்?
எங்க வீட்ல அத்தனை பேர் இருக்கும், அவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். அதையும் மீறி அங்கேயே ஆபத்து தேடி வருதுன்னா உங்க வீட்ல சக்தி இருந்தானா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. சக்தியை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த கேசவனை காரணம் காட்டி எப்பவும் போல அவங்க கிட்டயே அவளை வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. விடக்கூடாது. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி கேசவனால சக்திக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. ஏன்னா அவன் எங்கேயோ வெளிநாடு போய் செட்டில் ஆயிட்டான். அந்த கேசவன் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டான்னு நீ சொல்றத நான் எப்படி நம்புறது ரத்னம்? அவன் தான் ஓ ஆளாச்சு. என்னம்மா நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க? அன்னைக்கு என்னைய கூட்டிட்டு போய் மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னப்பவே நான் அந்த பரதேசிய ஒதுக்கி தள்ளிட்டேம்மா. அவன் கூட எனக்கு எந்த தொடர்பும் கிடையாதுமா. நானும் விசாரிச்சு பார்த்தேம்மா. என் வீட்டுக்கார் சொல்றது பொய் இல்லை. அந்த கேசவன் உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு போயிட்டான். அத்த, சக்தியை இவங்க கூட்டிட்டு போகணுங்கிறதுல உறுதியா இருக்காங்க. நாமே இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கணும். நம்ம சக்தி கிட்டே கேட்டிருக்கோம், நம்ம வீட்டுக்கு வர விருப்பம் இருக்கா இல்ல இவங்க கூட போக விருப்பம் இருக்கான்னு. சக்திக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால நிச்சயம் ருத்ரா கூட தான் போறேன்னு சொல்லுவா. இப்ப என்ன பண்றது? நீ சொல்லு சக்தி, நீ இப்ப நம்ம வீட்டுக்கு வரியா இல்ல உங்க வீட்டுக்கு போறியா? சொல்லு சக்தி. இல்ல சிவா, சக்திக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை நாம கொடுக்க வேண்டாம். சரி சீதா, நீ சொல்ற மாதிரியே சக்தியை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா இப்ப இல்ல, டிஸ்சார்ஜ் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இவளை பரிபூர்ணமா குணமாக்கிட்டு தான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். நீயும் அது வரைக்கும் எங்க கூடவே வந்து இருந்து சக்திய பக்கத்திலே இருந்து பாத்துக்க. இதுக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன சீதா, நான் சொல்றது சரிதானே? சரிதாம்மா. ஏய், எப்படியும் நம்ம வீட்டுக்கு வரப்போறல்ல, அது போதும் எனக்கு. அப்ப வச்சுக்கிறேன்டி உனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு சக்தியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கம்மா. ருத்ராமா ஃபோன் பண்ணி டிஷ்டி ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க. அதான் பண்ணிட்டு இருக்கம்மா. ஓஹோ, அந்த வேலைக்காரிய டிஸ்சார்ஜ் பண்ணி இந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர போறாங்களா? ஹே செக்யூரிட்டி, மேடம் இங்க வா. சொல்லுங்க மேடம். என்ன கட்டிலெல்லாம் எடுத்துட்டு போற? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, சக்தி தலையில அடிபட்டிருக்கு இல்லைங்களா, கீழே படுக்கிறதுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு ருத்ராமா புதுசா கட்டில் வாங்கிட்டு சொன்னாங்க. அதான் புதுசா கட்டில் வாங்கிட்டு வந்திருக்கோம். தலையில அடிபட்டா தலையில படுக்க மாட்டாலும் கட்டில தான் படுக்க வைக்கணுமோ? எல்லாம் நேரம். ஆமா, கட்டல் மட்டும்தானா இல்ல மெத்தையும் இருக்கா? இல்லம்மா, மெத்த வெளியில இருக்கு, போய் எடுத்துட்டு வரணும். ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எங்க போட சொன்னாங்களோ போய் போடு போ. சரிங்கம்மா.
பிரியா, அம்மா இதோ வந்துட்டேம்மா. திருஷ்டி சுத்தி போடுறதுக்கு ஆரத்தி ரெடி பண்ண சொன்னனே, ரெடியா? பண்ணிட்டேம்மா. சக்தி வந்துட்டா சீக்கிரம் அதை எடுத்துட்டு போய் திருஷ்டி கழிச்சு அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. கடவுளே, என் பொண்ணு மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கா. இனிமே இந்த மாதிரி எந்த கெட்டதும் நடக்காம நீதான் பாத்துக்கணும். என் பொண்ணு பிடிச்சிருந்த எல்லா திருஷ்டியும் இதோட கழிஞ்சு போகட்டும். இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். இந்தம்மா. வா சக்தி. இவ சாகர கண்டிஷன்ல இருந்தும் பொழைச்சிட்டாலே, இவளை எப்படிதான் ஒளிச்சு கட்டுறது எதுவுமே புரிய மாட்டேங்குது. உள்ள வா சக்தி, வா.